ஹலோ சார், இவனை போய் ஜெயில போட்டல, என்ன போய் அனுப்புறீங்களே சார்? சார், இவன் இது வரைக்கும் யார்கிட்டையும் எதுவும் சொல்லிருக்க மாட்டான் சார், அதுக்கு நான் கேரண்டி. சார், இப்ப இவன் உங்களுக்கு தேவையில்லைன்னா சொல்லுங்க சார், நான் இவனை என் கேங்க்ல வச்சுக்கிறேன். ஆமா சார். உங்ககிட்ட விசுவாசமா இருந்ததுக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம என்ன கூட ஆள் அனுப்புறியா நீ? நான் அந்த பொண்ணை லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், அதை கேட்காம எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்குறியா நீ? ஹலோ 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 தம்பி, இதுக்குள்ள சிம்மே இல்லப்பா. கான்ஸ்டபிள்ஸ், போய் உக்காரு. பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்த பொண்ணுகிட்ட இருந்து பர்ஸ புடிங்கிட்டு ஓடும் போது பப்ளிக் ஒன்ன புடிச்சு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. ஆனா பர்ஸ பறி கொடுத்த பொண்ணு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அந்த ஆளை புரிஞ்சுக்கவே முடியல. பர்ஸ் அடிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்ட என் தங்கச்சியோட கல்யாணத்துக்காக வச்சிருந்த கோல்டு பேக்க கொடுத்து அனுப்புனேன், ஆனா அதை புடுங்கல சார்னு சொன்னான். அப்ப உன்னோட இன்டெலிஜென்ட் பணத்தை புடுங்கிறது இல்ல, நீ போலீஸ் ஸ்டேஷன் வந்து எங்க சேஃப்டில இருக்கிறதுக்கு. ரைட்? உண்மையை சொல்லு, யார் நீ? இப்ப யாருன்னு நினைச்சு போன்ல பேசுன? யாரு? என்னாச்சு உனக்கு? கான்ஸ்டபிள் சார், டாக்டருக்கு போன் பண்ணுங்க. ஓகே சார். என்னாச்சு? அந்த பொண்ணு நரபலி கொடுக்க. நரபலியா? ஆமா. யார் அந்த பொண்ணு? அது சொல்லுடா, சொல்லு. டேய் சொல்லுடா. டேய் கோடம்பாக்கம் வரைக்கும் ட்ரெயின்லயே போயிடுறேன். அங்கிருந்து 17D புடிச்சு சாமியார் மடம் எதுன்னு கேட்டு வந்து இறங்கிடுறேன். இது வரைக்கும் நான் மென்டலா கிளியரா இருக்கேன். அங்க போய் இறங்கினதுக்கு அப்புறம் போன் பண்றேன். அப்போ மீதி அட்ரஸ் சொல்லு. ஒரே டைம்ல கேட்டா நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். ஓகேவா? பை. அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு தண்ணி குடுக்கறதுக்காக நிக்கிறேம்மா. எங்க நின்ன? நான் அந்த பக்கம் போனா அங்க வரேன், இந்த பக்கம் போனா இங்க வரேன், அங்க போனாலும் வரேன், இங்க போனாலும் வரேன், எங்க போனாலும் என் பின்னாடியே வந்துட்டு இருக்க. குடி. என்ன பண்ண சொல்ற? சாப்பிடும்போது போன் பேசாத சொன்னா கேட்க மாட்ற. அதுக்கு பேசிட்டு இருக்கும்போது சாப்பாடு தொண்டையில மாட்டி விக்கிக்குச்சுன்னா என்ன பண்றது? அவங்க 2 பேரும் எப்படி ஃப்ரீஸ் ஆகி பாக்குறாங்க பாரு. யாரு பார்த்தா எனக்கு என்னம்மா? எனக்கு என் பொண்ணுதான் முக்கியம். ஆமாக்கா, நீங்க மட்டும்தான் இவங்க பொண்ணு, நாங்கெல்லாம் பக்கத்து வீட்டு பொண்ணு. கரெக்டா சொன்ன ஷில்பா. என்னடி கரெக்ட்? உங்க அப்பா நம்ம எல்லாரையும் அனாதையா விட்டுட்டு ஆக்சிடென்ட்ல போகும்போது உனக்கு வயசு 10, அவளுக்கு வயசு 8. அம்மா விடுக்கா, அம்மா சொல்லி முடிக்கட்டும், நீ சொல்லுமா. ஒரு ஆம்பளை பையனை மாதிரி காலையில ஒரு வேலை, மத்தியானம் ஒரு வேலைன்னு வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாத்திருக்காமா. இதுக்கு நடுவில் அவ படிச்சா, எங்களையும் படிக்க வச்சா. ஆமா. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதம்மா, டெய்லி சொல்லிட்டு இருக்க. என்ன சொன்னாலும் அவ பேச்ச யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. அம்மா,
அவங்க 2 பேரும் நான் சொல்லி எதுவும் கேட்காம இருந்ததே இல்லம்மா. இல்லம்மா, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஐயோ அம்மா, இந்த மாதிரி புலம்புறதெல்லாம் ஃபர்ஸ்ட் நிறுத்து. நானே அவங்கள நல்லபடியா படிக்க வச்சு நல்ல இடத்துல வேலை வாங்கி வச்சு செட்டில் ஆக்கணும்னு தான் பெரிய வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இனிமே இவங்க 2 பேருக்கும் படிப்புக்காக காசு செலவு பண்ண வேணாமா? என்னம்மா சொல்ற? ஆமா, நீ படிச்சாச்சு. இனிமே இவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு செட்டில் ஆக்கிடலாமா? முதல்ல பணத்தை சேர்த்து உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும். என் கல்யாணம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுமா. இந்த காலத்து பெரியவங்க பொம்பளை பசங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க செலவு பண்ற காசை வச்சு அவங்க சொந்த கால்ல நிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாட்டை பண்ணி தரணும்மா. நாளைக்கு புருஷன் கிட்ட இருந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கூட அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க. வேண்டாம்க்கா, நாங்களே பாத்துக்கிறோம். உனக்கு மட்டும் மூளை எப்படி பக்காவா வேலை செய்யுது? அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணும். அதிர்ஷ்டம் எல்லாம் தேவையில்லம்மா, அறிவு இருக்கணும். என்னங்கடி அம்மாவை இப்படி முறைக்கிறீங்க? அப்பப்ப இப்படிதான்க்கா ரைட் பஞ்ச் அடிக்கிறாங்க. இங்க கொடுமா. ஹலோ, கிளம்பிட்டியா சுனந்தா? கிளம்பிட்டேன் சார். சரி, சீக்கிரம் வாமா. ஓகே சார். என்னாச்சு? நம்ம நரபடிக்கு தேவைப்படுற பொண்ணு நம்ம வலையில விழுந்தாச்சு சுவாமி. நரபலி கொடுத்தடலாம். சார், டீ. தேவராஜ் சார், வேலைக்காரி எங்க? லீவ் போட்டிருக்கா சார். அதனால டீயை நீங்களே எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஆமா சார். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி சார். கோல்டு மெடலிஸ்ட் இல்ல? ஆமா சார். எங்க அப்பா தான் மனுஷங்களுக்கு வேல்யூ கொடுக்காம உங்கள மாதிரி படிச்சவங்கள இந்த மாதிரி வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணி படுத்துறாருன்னா நீங்களாவது எடுத்து சொல்ல வேண்டாமா? என்னன்னு சார்? இந்த மாதிரி டீ குடுக்கறது, டிஃபன் குடுக்கறது இதெல்லாம் செய்யறதுக்கு சங்கடமா இருக்கு சார்னு சொல்லு. எனக்கு சங்கடமே இல்ல சார். ஏன்? அப்பா என்ன புள்ள மாதிரி பாத்துக்கிறாரு சார். யோ, அதெல்லாம் நடிப்பியா? நம்பாத. காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கழுத்து அறுத்துட்டு போயிட்டே இருப்பான் அந்த ஆளு. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.